பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த மசாலா பொடியை வீட்டிலே பண்ணதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி மீன் மசாலா பொடி. இந்த மீன் மசாலா பொடியை யூஸ் பண்ணி மீன் குழம்பு செய்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தமான எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா இதில் ஓமம், வெந்தயம், சுக்கு, கறிவேப்பிலை அந்த மாதிரி மெடிசினல் வேல்யூவில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். இப்போ அந்த மீன் மசாலா பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மீன் மசாலா பவுடர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். கொத்தமல்லி, மிளகாய், கறிவேப்பிலை, கடலைப்பருப்பு, வெந்தயம், ஓமம், அரிசி, சுக்கு. இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் மல்லி எடுத்திருக்கேன், 150 கிராம் மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 20 கிராம் வெந்தயம், 10 கிராம் ஓமம், 10 கிராம் சுக்கு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு அரிசி, அப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ எல்லா இன்கிரிடியன்ஸையும் ஒன் பை ஒன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடானதுமே கறிவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல கறிவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆயிடும். நம்ம உடைச்சு பார்த்தா உடையிற அளவு நல்லா கிறிஸ்பியா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கறிவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து உடைச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கிரஞ்சி அந்த மாதிரி உடைஞ்சி போயிடும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். நெக்ஸ்ட் கொத்தமல்லியை வறுத்தெடுத்துக்கலாம். கொத்தமல்லி இந்த மாதிரி கை விடாம கிளறிட்டே இருக்கலாம். அப்பதான் அடியில் உள்ளது கருகாம இருக்கும். கொத்தமல்லி வறுபடும் போது நல்ல ஒரு வாசனை வரும். கூடவே அது வெடிக்கிற ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். நல்லா வறுபட்டதும் அந்த சவுண்ட் ஸ்டாப் ஆயிடும். அப்ப நம்ம இதை பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொத்தமல்லி நல்லா வறுபட்டாச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மிளகாய் ஆட் பண்ணிடலாம். மிளகாயுமே நல்லா கிரஞ்சியா வறுபட்டாச்சு. இதை இப்போ பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வெந்தயத்தை வறுத்தெடுத்துடலாம். வெந்தயம் ஓரளவு வறுபட்டதுமே கூடவே ஓமத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஓமம் ரொம்ப டைம் எடுக்காது. அவ்வளோதான், வறுபட்டாச்சு. இதையும் மாற்றிடலாம். இப்போ சுக்கு ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு பீஸ் சுக்கை லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக இதை சூடு பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இதையும் பவுலில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு அரிசி ஆட் பண்ணிடலாம். அரிசியெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக வறுபட்டதுமே கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். அரிசி அண்ட் கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டாச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பவுலில் ஆட் பண்ணிடலாம். எல்லா இன்கிரிடியன்ஸையுமே இந்த மாதிரி வறுத்தெடுத்தாச்சு. இது ஆறுனதுமே நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துட வேண்டியதுதான். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி பொடிச்சு எடுத்துடலாம். இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம். ஜார் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி ஃபைனா பொடிச்சு எடுத்துடணும். ஒரு பவுல்ல போட்டுடலாம். இதே மாதிரியே நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் பொடிச்சு எடுத்துடலாம். நம்ம அடுத்த பேட்சையும் பொடிச்சு எடுத்தாச்சு. இந்த பவுல்ல கொட்டிடலாம். எல்லாத்தையுமே பொடிச்சு எடுத்தாச்சு. இது கூட ஆட் பண்ணிடலாம்.
மசாலா பொடி என்னோட அம்மா பண்ணுற மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன். அம்மா இதில் விரலி மஞ்சள் கூட ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நான் மிக்சியில் பொடிக்கிறதுனால விரலி மஞ்சள் வந்து பொடியாது, அதனால வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்பேன். இந்த குழம்பு பவுடர் அண்ட் மஞ்சள் தூள் மட்டுமே போட்டு மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.